இது நம்ம மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஒரு 10 CR அக்கௌண்ட். இன்றைக்கி நம்மளோட சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் எஃப்என்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் 12 lakhs இருந்திருக்கு. இந்த அக்கௌண்ட்டில் ஆல்மோஸ்ட் 1.2% இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் புல்லிஷாக இருந்தனால நம்மளோட ஹோல்டிங்ஸும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றது இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். ஸோ நிஃப்டி என்ன பண்ணுச்சுன்னா மார்னிங் ஆல்மோஸ்ட் 25,200 ரேஞ்சஸில் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 150 பாயிண்ட்ஸ் கெயினை பார்த்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக கன்சாலிடேட் ஆகி பியரிஷ் சைடாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் டுவர்ட்ஸ் த எண்ட் நம்மளோட டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்ஸ்னால நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஓஎன்ஜிசினால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளோட டோட்டல் கெயின்ஸை வந்து ஆல்மோஸ்ட் வந்து திருப்பி 150 பாயிண்ட்ஸ் கெயின் ஆகி ஆல்மோஸ்ட் 25,350 நம்மளோட க்ளோசிங் இருந்துச்சு. ஸோ இன்னியோட ஸ்டாடல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 ஓப்பன் ஆகிருந்துச்சு. டுவர்ட்ஸ் எண்ட் 400 க்ளோஸ் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிகே நம்ம பார்த்துருந்தோம். பட் ஆனால் ஈச் 15 மினிட்ஸ் டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் கெயின்ஸ் ஆர் லூஸை வந்து மார்க்கெட்டில் பார்க்குறோம். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக் டுவர்ட்ஸ் த பட்ஜெட்டுன்றது ஒரு வித் எக்ஸ்பேன்ஷன் ஸ்பேஸ். ஸோ வாலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். இந்த டைமில் கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணால் ஆப்ஷன் பையர்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆஃப்டர் பட்ஜெட் வித் கிராஷிங் டைம் பீரியட் நடக்கும். அப்போது ஆப்ஷன் செல்லர்ஸ் அதை கேபிட்டலைஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். டுவர்ட்ஸ் டுமாரோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு புல்லிஷான டேவை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 25,800 இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட்டை எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டர்னும் ஆகிருக்கு. ஓவரால் ப்ரீ பட்ஜெட் ரேலின்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி இந்த ரேலின்றதை நம்ம எதிர்பார்க்குறோன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறமா ஓஏ என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓஏ நமக்கு என்ன சொல்லுதுன்னா 25,000 நல்ல ஒரு சப்போர்ட்டும் 25,500 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்கிறதுனால நாளைக்கு புல்லிஷாக ஓப்பன் ஆகும்பொழுது இந்த 25,500 ரெசிஸ்டன்ஸை ஒன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ரேலியை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ ஹோல்டிங் வைஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எனிவேர் அரௌண்ட் 2.62% கெயின் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக எனிவேர் அரௌண்ட் ஒரு 4% கெயின் நம்ம இன்றைக்கி டேயில் பார்த்துருக்கோம். இந்த என்னோடய ஆப்ஷன்ஸோட வெரிஃபைட் P&L நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரேடிங் இன்ஃபர்மேஷனுக்கு ரியல் ட்ரேடிங் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட பேஜை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.